ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பன்னீர் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, 2 பல்லாரி நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன், ஒரு தக்காளி பழம், புதினா மல்லி. இப்போது எப்படி பண்ணி பார்க்கலாம் வாங்க. பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் மணவத்தல் பொடி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு இதை நம்ம முதல்ல பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், நான் பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கிடுவேன். பாருங்கள், பன்னீர் வந்து பொரிஞ்சு நல்லா ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். நெய் எடுத்துக்கிட்டேன். தாளிச்சதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடுவேன். நம்ம வந்து கறி மசாலா பொடியும் ஆட் பண்ணுவோம், அதனால் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம், இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழத்தை நம்ம 2 கிண்டி விடுத்து இது கூட நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டோம்னா பச்சை வடையும் தேரும், தக்காளி பழமும் சீக்கிரம் மசிஞ்சிடும். பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறேன்ட்டு. இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு, இந்த ஸ்பூனுக்கு நான் போட்டிருக்கேன். வதங்கி எல்லாம் வற்றி வரட்டும். பாருங்கள், தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு அதிகம் நமக்கு பிடிக்கலை, பச்சை வடை போய்ட்டு. இப்போ நம்ம இதில் வந்து புதினா மல்லி, பிரியாணிக்கு தேவையான அளவு புதினா மல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்னென்ன பொடி போட்டு பார்க்கணும். மிளகாத்தூள் பொடி நான் சின்ன பிள்ளைங்க போடுறதுனால காரம் கம்மியாக தான் போடுறேன், நீங்கள் இஷ்டம் வேணால் ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அவ்வளோதான். கிண்டி கொடுங்க. இது கொஞ்சம் பச்சை வடை போடுறதுக்கு, அதாவது ஒரு 5 நிமிஷம் அப்படி சிம்மில் கிடந்து வதங்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், பச்சை வடை போய் கிரேவியாக ஒன்று போல் நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து நான் தண்ணியை வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் போட்ட அரிசிக்கு, அதாவது 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி நான் இந்த ஸ்டேஜில் அளந்து எடுத்துருக்கேன். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம வந்து இது கொதி வந்தோடனே ரைஸ் போடக்கூடாது, முறைக்கூடி வந்தோடனே நம்ம ரைஸ் போடணும். இது வந்து கொதி வந்தோடனே நம்ம அரிசி போடக்கூடாது, முறை கூடி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி நுரக்கூடி வரவுமே நம்ம அரிசி போட்டுடணும். கொதிக்க வச்சு நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா தண்ணி தனியாக தரிசி தனியாக போட மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரிசி போட்டுருங்க. பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை போட்டு ஒரு கிண்டி கொடுத்து அப்படியே 2 விசில் வச்சு எடுக்க வேண்டியதுதான். நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசியில் போட்டிருக்கேன். தெரியுதா? இதை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி லேசாக மல்லியில் புதினாலேயே இப்படி லைட்டாக தூவி விட்டுக்கலாம். வாங்க, இதை வந்து 2 விசில் வச்சு எடுக்கணும். எடுத்துக்கலாம். குக்கர் போட்டு நான் மூடி வச்சாச்சு.
பாருங்கள், சூடாக நல்லா உதிரியாக நமக்கு பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிட்டு, பிள்ளைங்களுக்கு இப்படியும் நம்ம லஞ்ச் பாக்ஸு இடையில ஒரு நாள் வச்சு கொடுக்கலாம். பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிட்டு, நம்ம ரெசிபி பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ண உங்களுக்கு வரும். பாருங்கள், ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு